ஓம் குருவே போற்றி. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமார், சுகர்நாடி ஜோதிடர். நம்ம இந்த வீடியோல சுகர்நாடியில மிக சூட்சமா கையாளப்படும் பண்டமண்டல் விதிமுறைகள், மிக மிக சூட்சமமாக கையாளப்படும் பண்டமண்டல் விதிமுறைகள் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முத்தான விதிமுறைகள், ரொம்ப ரொம்ப சூட்சமமான விதிமுறைகள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வருது, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. இந்த ஜாதகம் யோகமான ஜாதகம், இந்த ஜாதகம் மிக மிக யோகமான ஜாதகம் அப்படின்னு நம்ம என்ன விதிமுறை இருந்தா தீர்மானம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சுகர்நாடியோடைய அடிப்படை விதியே இதுதான். லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி, ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, லக்ன புள்ளி நின்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, இம்மூவருமே கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சல் நட்பு பெற்றுச்சுன்னா மிக சிறந்த மனிதர். தொழிலா ரொம்ப சிறப்பா செய்வாரு, நல்ல அறிவு புத்தி உள்ள மனிதர். எந்த செயல்பாடுகள் நீங்க அவர்கிட்ட கொடுத்தாலுமே மிக சிறப்பா அழகா செஞ்சு முடிப்பாரு. அந்த திறமை அவருக்கு இருக்கும். நம்ம லக்னத்துக்கு தான் நம்ம சுகர்நாடியில அவ்வளவு ஒரு வலிமை கொடுப்போம். லக்னம் நின்ற நட்சத்திரம் பலம் பெற வேணும், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் பலம் பெற வேணும், ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம், இம்மூவருமே கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் அந்த மனிதர் பாத்தீங்களா ரொம்ப சிறப்பான முறையில தொழில் செய்வாரு. தொழில் மட்டும் இல்லை, குடும்பமா குழந்தைகளா அந்த அமைப்புல பாத்தீங்களா குடும்பத்தை சிறப்பா வழி நடத்துவாரு, பொருளாதாரத்தை ரொம்ப சிறப்பா வழி நடத்துவாரு. தொழில் நம்ம எடுத்தோமா, தொழிலும் ரொம்ப சிறப்பா வழி நடத்துவாரு. அதுல பல மடங்கு உயர்நிலைக்கே போயிட்டு இருப்பாரு. மற்ற மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா உதாரணமா வாழ்வாரு. தொழில் பாருப்பா, இந்த மனிதர் ரொம்ப சிறப்பா செய்யறாரு, நம்மள உதாரணமா வச்சு பேசுவாங்க. அப்ப அந்த ஜாதகத்துக்கு அந்த வலிமை கொடுக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா அந்த லக்னமும் லக்னாதிபதியும் ராசி அதிபதி என்ற நட்சத்திரம் தான் அவ்வளவு ஒரு வலிமை கொடுக்கும். இன்னும் கூடுதலா சொல்லணும் அப்படின்னா, அந்த லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதி நின்ற நட்சத்திரத்தெல்லாம் அந்த லக்னத்துக்கு உண்டான சுபர்கள் பார்த்தாலும் சரி, இல்ல சுபர்களோடு சேர்ந்திருந்தாலும் சரி, குரு பார்த்தாலும் சரி, அந்த தொழில் அவர் என்ன துறையில இருக்காரோ அந்த துறையில மிக மிக சிறப்பான ஒரு பேர் புகழோட இருப்பாரு. அவர் என்ன துறையில இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவர் என்ன துறையில இருந்தாலும் ஒரு சிறப்பான ஒரு பேர் புகழ் பதவி பட்டம் எல்லாமே அவருக்கு வந்தடையும். அது ஒரு சிறப்பான ஒரு யோகமான ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த விதிமுறை, மனித வடிவில் தெய்வம். மனித வடிவில் தெய்வம் அப்படின்னா இதுக்கு விளக்கம் சொல்லி நான் சொல்றேன் பாருங்க. ஒரு சின்னதா ஒரு கட்டம் போட்டுக்கலாம். சின்னதா ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. கடக லக்னம், கடக லக்னம் கிரகம் சொல்லி சொல்றப்ப இன்னும் நம்மளுக்கு மனசுல நிற்கும். சின்னதா ஒரு கட்டம் போட்டுக்காங்க. மனித வடிவில் தெய்வம், இப்படி ஒரு விதிமுறைக்கு ஏற்ப கிரக நிலை எப்படி இருக்கணும் இருந்தால் இந்த நம்ம தலைப்பை எடுத்திருப்போம் இல்லையா? அதுக்கு தலைப்புக்கு தகுந்த கிரக நிலை இருக்கணும் இல்லையா? கடக லக்னம், கடக லக்னம், லக்ன புள்ளி புனர்பூசம் 4ஆம் பாதம், புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த லக்னத்துக்கு உண்டான அதிபதி, கடக லக்னத்துக்கு அதிபதி யாரு? சந்திரன். அவர் லக்னத்துக்கு 9ல போட்டுக்கோங்க. லக்னத்துக்கு 9ல சந்திரன் போட்டுக்கோங்க. சந்திரன் என்ற நட்சத்திரம் பாத்தீங்களா குருவுடைய காலில் போட்டுக்கோங்க. சந்திரன் என்ற நட்சத்திரம் நம்மளுக்கு புரட்டாதி 4ஆம் பாதத்துல போட்டுக்காங்க. புரட்டாதி 4ஆம் பாதத்துல போட்டுக்கோங்க. அந்த சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி குரு. குரு பாத்தீங்கன்னா ரிஷபத்துல ரோகிணி காலில் போட்டுக்கோங்க. ரிஷபத்திலேயே குரு போடுங்க, நவம்சத்திலேயே குருவை ரோகிணிலே போடுங்க. இப்ப லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம் எல்லாமே பாத்தீங்களா மிக சிறப்பா இருக்குது. இதுல 5ஆம் பாவ தொடர்பு வரணும் இல்ல. இந்த கடக லக்னத்துக்கு முழு யோகாதிபதி செவ்வாய். அவர் பாத்தீங்களா விருச்சிகத்துல போட்டுக்கலாங்க. விருச்சிகத்துல குருவுடைய காலில் போட்டுக்கோங்க. அப்ப லக்னம் லக்னாதிபதி இதுக்கு பாத்தீங்களா குரு நின்ற நட்சத்திரம்,
அதுக்கு உண்டான கேந்திர திரிகோண அமைப்பு 1 எல்லாமே பலம். 1 பலம், 5ஆம் இடம் பலம், 9ஆம் இடம் பலம். இப்படியெல்லாம் ஒரு ஜாதகத்துல ஒரு கிரக இணைவு இருந்து நம்மளுக்கு ஒரு ஜாதகம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, மனித வடிவில் தெய்வம், தர்ம சிந்தனையுள்ள மனிதர். அவர் தனக்காக எதுவுமே வச்சுக்க மாட்டாரு. தனக்காக எதுவுமே வச்சுக்க மாட்டாரு. சமீபத்துல அந்த ஜாதகத்துல கூட நம்ம அந்த ஜாதகருடைய மகன் கிட்ட கேட்டோம். எங்க பாட்டனாரு, எங்க தாத்தா எல்லாமே பாத்தீங்களா, கோவில் கட்டுறதுக்கு, பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு நிலங்கள் நிறைய கொடுத்து உதவி இருக்கிறாங்க. இப்பவும் நாங்க போனா ஒரு ஆண்டு விழாக்கள் எல்லாம் பாத்தீங்களா, இங்க பள்ளிக்கூட கட்ட நிலம் கொடுத்தது இவங்க குடும்பம் தான் அப்படின்னு எங்களை பெருமிதப்படுத்தி மேடையில சொல்லுவாங்க அப்படின்னு அந்த ஜாதகர் சொன்னாரு. அப்ப அவர்களுடைய ஜாதக அமைப்புலாம் பாத்தீங்களா 1, 5, 9 அப்படி பலம் பெற்றுடுச்சுன்னா அந்த அந்த ஊர் மக்கள், சொந்த பந்தங்கள் எல்லாமே பாத்தீங்களா அவருக்கு தனி ஒரு மதிப்பு, கைகூப்பி வணங்குவாங்க. அந்த ஜாதகர் வந்தாவே அவரை பார்த்தாலுமே அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது, அவரை ஒரு மதிப்புள்ள ஒரு முக்கியமான நிகழ்வுகளுக்கு எல்லாமே முன்னிலைப்படுத்தி அவருக்கு ஒரு தகுந்த மதிப்பு மரியாதை கொடுக்கறது, ஒரு பட்டம் கொடுக்கறது, ஒரு மரியாதை செலுத்துறது எல்லாமே பாத்தீங்களா ரொம்ப சிறப்பா இருக்கும். அவரை பார்த்தாவே கையெடுத்து கும்பிடணும் போல அப்படி ஒரு அம்சம் அந்த ஜாதகத்துல இருக்கும். இதுக்கு முக்கியமா நம்ம அந்த கிரக இணைவு தான் பாத்தீங்களா நம்ம எடுத்துக்கணும். 1, 5, 9 பாவங்கள் பலம் பெறணும். தரும திரிகோண கிரகங்கள் பலம் பெறணும். தரும திரிகோண ராசிகள் பலம் பெறணும். பலம் பெற்றுச்சுன்னா மனித வடிவில் தெய்வம், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த அமைப்பை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த விதிமுறை, தொழில் அதிபர். ஒரு ஜாதகத்தை பார்த்தா இந்த ஜாதகர் பாத்தீங்களா தொழில் அதிபர் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்டமண்டல் விதி நம்ம சுகர் நாடியில வச்சிருக்கோம், எடுத்துக்கிட்டோம், எடுத்து ஆய்வு செய்யறோம் அப்படின்னா, நம்மளுக்கு 12 லக்னத்துக்குமே எந்த லக்னத்துல ஜாதகர் பிறந்திருந்தாலும் சரி, எந்த லக்னத்துக்கு 12 பாவத்துல 12 லக்னத்துல என்ன லக்னத்துல ஜாதகர் பிறந்திருந்தாலும் சரி, அவர் 10ஆம் பாவத்துல என்ன கிரகம் உச்சம் பெறுவதோ, இப்ப 10ஆம் பாவத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறுது, அந்த கிரகமும் 10ஆம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் இருக்கும் இல்லையா, எல்லா வீட்டிலையும் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் இருக்காது, ஆட்சி பெறக்கூடிய கிரகமும் இருக்காது. ஒரு சில லக்னத்திற்கு அந்த ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குது. 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகமும் இவர்கள் நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு கேந்திரத்துல திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தொழிலதிபர். எல்லா மாவட்டங்களிலும் அவருக்கு தொழிற்சாலை இருக்கும். பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு வேலை கொடுப்பாரு. ஒரு கிரக நிலை சொல்ற பாருங்க, ஒரு சின்னதா ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. கடக லக்னம் லக்னத்துல சூரியன், கடக லக்னம் லக்னத்துல சூரியன் என்றது ஆயில்யம் 3ஆம் பாதம், சூரியன் ஆயில்யம் 3ஆம் பாதம். லக்னத்துக்கு 2ல புதன் போட்டுக்கோங்க, லக்னத்துக்கு 4ல சனி பகவான், லக்னத்துக்கு 5ல ராகுவும் சந்திரனும், லக்னத்துக்கு 9ல செவ்வாய், லக்னத்துக்கு 12ல சுக்கிரன். இப்படி கிரக நிலை போட்டுக்கலாம். சரிங்களா? இதை சுத்தி நவாம்சத்துல போட்டுக்கோங்க. லக்னாதிபதி சந்திரனை பாத்தீங்களா விருச்சிகத்துல போடுங்க. லக்னத்துல இருக்கிற சூரியன் பாத்தீங்களா ஆயில்யம் 4ஆம் பாதம் போடுங்க. மிதுனத்துல இருக்கிற சுக்கிரனை ராகு திருவாதிரை 3ஆம் பாதம் போடுங்க. மீனத்துல இருக்கிற செவ்வாய் பாத்தீங்களா சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துல போடுங்க. விருச்சிகத்துல இருக்கிற ராகு பாத்தீங்களா அனுஷம் கால்ல நம்மளுக்கு கன்னியில இருக்காரு. இப்ப நான் சொன்ன கிரக நிலை எல்லாமே நீங்க அழகா எழுதிக்கோங்க. இப்ப ஏன் இந்த ஜாதகர் ஒரு தொழில் அதிபர் ஆனார் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு விதி இருக்கணும் இல்லையா? நம்மளுக்கு 10ஆம் பாவத்துல என்ன கிரகம் உச்சம் பெறுதோ, 10ஆம் பாவத்துல என்ன கிரகம் ஆட்சி பெறுதோ அதுதான் நம்மளுக்கு தொழில் இல்லையா? இப்ப இந்த ஜாதகருக்கு 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம், கடக லக்னத்துக்கு 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் சூரியன். அவர் லக்னத்திலே இருக்கிறாரு. புதன் கால்ல இருக்காரு. அந்த புதன் சிம்மத்துல இருக்காரு.
புதன் என்றது சுக்கிரன் கால். புதன் என்றது சுக்கிரன் கால். அந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 12ல ராகு கால்ல இருக்காரு. ராகு கால்ல இருக்காரு. ராகு இவருடைய திரிகோணத்துல ராகு உச்சத்துல இருக்காரு. ராகு நின்றது சனி பகவான் கால்ல இருக்காரு. சனி பகவான் கால்ல இருக்காரு. லக்னாதிபதி சந்திரனும் சனி பகவான் கால்ல தான் இருக்காரு. அனுஷம் 4ஆம் பாதத்துல இருக்காங்க. அப்ப இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்களா மிக சிறந்த தொழில் அதிபர். பலாயிர ஊழியர்கள் ஒரு கிட்ட வந்து பாத்தீங்களா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய தொழிற்சாலைகள் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. இவர் எப்பவுமே ஒரு ஜாதகத்திலையும் சார் சனி பகவான் நல்ல நிலையில இருந்தாவே நம்மளுக்கு தொழில்காரகன் ஜீவனக்காரகன் சனி பகவான் நல்ல நிலையில இருந்தாவே தொழில் சிறப்பா இருக்கும். 10ஆம் பாவமும் கிடக்கூடாது. 10ஆம் பாவமும் கிடாம இருக்கணும். சனி பகவானும் கிடாம இருந்து உச்ச ஆட்சி பெற்ற கிரகம் எல்லாமே கேந்திர திரிகோணத்துல இருந்துச்சுன்னா தொழில் வந்து பாத்தீங்களா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுவே 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகமும் நம்மளுக்கு ஜீவனக்காரகன் தொழில்காரகன் சனி பகவான் என்ற நட்சத்திரம் எல்லாமே கேந்திரம் திரிகோணத்தில் 3, 6, 8, 12ல பகை நீச மஸ்தங்கம் எல்லாம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா தொழில் அந்த ஜாதகருக்கு இல்லை. 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகமும் 3, 6, 8, 12 பகை நீச மஸ்தங்க அடைஞ்சி சனி பகவானும் நின்ற நட்சத்திரமும் பகையான நட்சத்திரமா இருந்துச்சுன்னா அவர் என்ன தொழிலும் எந்த தொழிலுமே வளைஞ்சு செய்ய மாட்டாருங்க சார். எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த பணத்துடைய அருமை தொழிலுடைய மதிப்பு அவருக்கு இருக்கவே இருக்காது, தெரியவே தெரியாது. அப்படின்னு நம்ம தொழில் இல்லாத ஜாதகத்துல இந்த அமைப்பு தான் இருக்கும். நீங்க பாத்துக்கலாம். சரி, இப்போ ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வந்தோன்னே இது அரசு உத்தியோகத்துக்கு தகுதியுள்ள ஜாதகம். இந்த ஜாதகம் அரசு துறைக்கு போகும். படிக்கிற மாணவர்கள் பெற்றோர்கள் கேட்பாங்கல்ல, பையனுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா. எந்த லக்னத்திற்குமே நாளில் குரு இருந்து 10ல் சூரியன் இருக்கணும். 10ல சூரியன் இருக்கணும். நாளில் குரு நின்ற நட்சத்திரமும் 10ல் சூரியன் நின்ற நட்சத்திரமும் கேந்திர திரிகோணத்துல இருந்துச்சுன்னா, கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உறுதியா சொல்லலாம் அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த லக்னத்திற்கும் நாளில் குரு இருந்து 10ல் சூரியன் இருந்து இந்த இருவருமே நின்ற நட்சத்திரம் வந்து கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வந்து அரசு உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம ஒரு சில மனிதர்கள் எல்லாம் பார்ப்போம், ரொம்ப சாதுரியமா புத்தி கூர்மையுடன் இருப்பாங்க. ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த கூட ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லுவாங்க, எளிமையா புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி அந்த எதையுமே ஒரு நல்ல ஒரு புரிதலோட இருப்பாங்க. ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட அப்படியெல்லாம் நம்ம பாக்குறப்ப அவங்களுக்கு என்ன கிரகம் பலமா இருக்குது, நல்ல ஒரு அறிவு புத்திமானா இருக்காரு, எதையுமே ரொம்ப எளிமையா ஸ்மார்ட்டா புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன கிரகம் பலமா இருக்கு அப்படின்னு நம்ம விதிமுறை பார்த்தோமா, லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியும் புதனும், லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியும் புதனும் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமும், 2ஆம் அதிபதி எடுத்துக்கோங்க, புதன் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க, புதனும் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமும் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி பெற்றால் நல்லா படிப்பாங்க. நம்மளுக்கு கல்வி கிரகமே புதன் தானே. புதன் ஒரு ஜாதகத்துல சிறப்பா இருந்தாவே நல்லா படிப்பாங்க. அவர்களுடன் 2ஆம் பாவமும் லக்னாதிபதியும் நின்ற நட்சத்திரம் எல்லாமே கேந்திர திரிகோணத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பா படிப்பாங்க. புத்திகாரகன் அவர் நின்ற நட்சத்திரம் எல்லாமே கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சம் பெறப்ப நல்ல பொருளாதாரம், பொருள், நம்மளுக்கு அறிவு, ஞானம். புதனுங்கிறது புத்திசாலித்தனம், கல்வி, ஜோதிடம், வித்தை, இளவரசன். குரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா செல்வத்திற்கு காரகனாகவும் அவர் தான் இருப்பாரு. புதன் நம்ம எடுத்துட்டோமா கணிதத்துக்கு காரகன். அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா தனித்துவமா சிந்தனை திறனும் அனுபவ அறிவும் புத்தக அறிவும் ஒன்று இணைந்து ஒரு சிறந்த மேதையா ஒரு தனித்துவமா தெரிவாங்க. அந்த ஜாதகர் எல்லாம் தனித்துவமா இருப்பாங்க.
கல்வியில் சிறந்தவராகவும் இருப்பாரு. புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, கத்துக்கிறது, அதை சார்ந்து நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிறது, எந்த விஷயத்தையும் எளிதில் புரிந்து கொள்ளுதல். எந்த துறையில நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் சந்தேகம் கேட்டாலும் ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி அந்த புத்தி கூர்மை உள்ள ஜாதகம். இப்படி இந்த ஜாதக இணைவு கிரக இணைவு இருக்கிறீங்கலாம் பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிட துறையில இருக்காங்க, ஆசிரியர் துறையில இருக்காங்க, பேராசிரியர் கல்வி நிறுவனங்களில் நிறைய உத்தியோகத்துல இருக்கிறாங்க. இது நம்ம கிரகம் சொல்லி கூட சொல்லலாம். அப்பதான் நம்மளுக்கு மனசுல நிற்கும். ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. விருச்சிக லக்னம் போட்டுக்கோங்க. லக்னத்துக்கு 2ல குரு போட்டுக்கோங்க. குரு நின்றது சூரியன் காலில் போட்டுக்கோங்க. உத்திராடம் 1ஆம் பாதத்தை போட்டுக்கோங்க. புதனும் அங்கேயே போட்டுக்கோங்க. புதனும் உத்திராடம் 1ஆம் பாதம். அந்த குருவுக்கு கால் கொடுத்த நட்சத்திரம் புதனுக்கு கால் கொடுத்த நட்சத்திரம் சூரியன் பாத்தீங்களா சிம்மத்துல போடுங்க. சூரியனை சிம்மத்துல போடுங்க. அப்ப 10ஆம் பாவம் தொடர்பு வந்துடும். அப்ப நல்ல சிறந்த அறிவு புத்திமான். கல்வித்துறையில என்ன துறையிலையும் எல்லா துறையுமே எடுத்துக்கலாம். எந்த துறை சார்ந்து நீங்க கேள்வி கேட்டாலும் ரொம்ப சிறப்பா அவரு நம்மளுக்கு ஒரு பதில கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி, அடுத்த விதிமுறை, எதிலும் வெற்றி. இந்த ஜாதகம் பாத்தீங்களா என்ன துறையில போனாலும் வெற்றி பெறுவாருப்பா. என்ன ஒரு விளையாட்டு துறைக்கு போறாரா, ஒரு எழுத்து துறைக்கு போறாரா, ஒரு பாட்டுத்துறைக்கு போறாரா, ஒரு ப்ரோக்ராம் பண்றாரா, அவருடைய சுய முயற்சியில என்ன பண்றாரு, போட்டித் தேர்வு எழுதுறாரா, என்ன துறையில இருந்தாலும் வெற்றி. அப்படிங்கிறதுக்கு என்ன கிரகநிலை அப்படின்னு நம்ம பார்த்தோமா, லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் நல்ல சுறுசுறுப்பு. ஆண் ஜாதகம் என்றால் நல்ல ஆண்மகன், பெண் ஜாதகம் என்றால் நல்ல பெண் தன்மையுள்ள அமைப்பில் அந்த பெண் இருப்பாங்க. போட்டித் தேர்வு, வெற்றி, தைரியம், குரல் வளம் மிக சிறப்பா இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. துலாம் லக்னம். லக்னத்துக்கு 2ல புதன் போட்டுக்கோங்க. நவாம்சத்துல அங்கேயே போட்டுக்கோங்க. அனுசம் கால்ல நவாம்சத்துல போட்டுக்கோங்க. லக்னத்துக்கு 5ல சனி பகவான். லக்னத்துக்கு 10ல குரு போட்டுக்கோங்க. குரு நின்றது சனி பகவான் கால். லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துல புதன் சனி பகவான் கால். அந்த சனி பகவான் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டுல 5ஆம் இடத்துல இருக்காரு. லக்னத்துக்கு 10ல குரு போட்டுக்கோங்க. குரு நின்றது சனி பகவான் கால். இப்ப குருவுக்கு கால் கொடுத்த கிரகமும் புதனுக்கு கால் கொடுத்த கிரகம் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டுல. அப்ப இவர் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா பல கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு அவரோட தொழிலை பாத்தீங்கன்னா சிறப்பா மேன்மைப்படுத்திக்கிட்டாரு. என்ன கிரக இணைவு அப்படின்னா அந்த புதன் குரு முயற்சி 3ஆம் இடம். நம்ம துலாம் லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி குரு. குரு பாத்தீங்கன்னா நல்ல நிலையில இருந்து ஆட்சி உச்சம் பெற்று அவர் நின்ற நட்சத்திர அதிபதியும் பலம் பெறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான நிலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்த விதிமுறை, திருமணம் காலம் அறிதல். ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் நம்ம கிட்ட பார்க்க வரப்பவும் சரி, நேரடியா பார்க்க வரப்பவும் சரி, ஆன்லைன்ல பாக்குறப்பவும் சரி, இந்த பெண்ணுக்கு என்ன காலகட்டத்துல திருமணம் ஆகும் அவங்களே எல்லாமே திசா புத்தி எல்லாமே சொல்லிடுறாங்க. இந்த புத்தியில நடக்குமா, இந்த திசையில நடக்குமா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்மளுக்கு 2, 7, 11ஆம் அதிபதிகள் பாத்தீங்கன்னா திருமணத்தை நடத்துவாங்க. அந்த 2, 7, 11 உள்ள கிரகமும் திருமணத்தை நடத்தும். கெடாம இருக்கணும். கெடாம இருந்தாதான் திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. 2, 7, 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி கேந்திர திரிகோணத்துல இருந்து அந்த 2, 7, 11 அதிபதி திசா புத்தி நடந்துச்சுன்னா அந்த காலகட்டத்துல அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகா எடுத்தவங்களுக்கு சொல்லிடலாம். அடுத்த விதிமுறை, ஜாதகர் இப்ப நிறைய கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, அவரவர் குலத்திலேயே திருமணம் நடக்குமா? மதம் மாறி திருமணம் நடக்கிறதும் அவரவர் குலத்திலேயே திருமணம், அவரவர்
முறை பிரகாரம் என்னுடைய குலத்திலே திருமணம் நடக்குமா, என்னுடைய இனம் குலத்திலே நடக்குமா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அதுக்கு என்ன கிரக இணைவு இருக்கணும் அப்படின்னா, லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியும் 2ஆம் இடம் குடும்பம், 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெறணும். லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றாவில் இளமையில் திருமணம். அந்த திருமணம் பாத்தீங்களா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும். அந்த திருமணம் பாத்தீங்களா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும். திருமண வாழ்க்கை ரொம்ப இனிமையா போகும். என்ன காரணம் அப்படின்னு நம்ம எடுத்தோமா, 2ஆம் இடங்கிறது பாத்தீங்களா நம்மளுடைய லக்னத்திற்கு 5, 9ஆம் அதிபதியெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய முறையை சொல்லும். பாரம்பரிய முறை சொல்லும், குல வழக்கத்தை சொல்லும். ரொம்ப ஒரு திருமணம் பாத்தீங்களா ரொம்ப ஒரு சிறப்பா நிகழும். இதே மாசம் போன வருஷம் பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. எங்க பொண்ணுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்களா 4 தலைமுறைக்கு உண்டான பெரியவர்கள் எல்லாமே அந்த குழந்தையுடைய திருமணத்துல பங்கெடுத்துட்டாங்க. எல்லா உறவினர்களும் ரொம்ப சிறப்பா திருமணம் செஞ்சு முடிச்சோம். அப்ப அந்த பொண்ணு ஜாதகத்தினால பாத்தீங்களா லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி எல்லாமே கேந்திர திரிகோணத்துல இருக்கு. அந்த 7ஆம் பாவத்துல சுக்கிரன் தொடர்பு வந்தாலும் சரி, புதன் தொடர்பு வந்தாலும் சரி. புதன் தொடர்பு வந்துச்சுன்னா தாய்மாமன் வழியில தாய்மாமனுடைய பிள்ளைங்களை மனம் முடிப்பாங்க. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தால் ஆண், அப்படி தாய்மாமன் வழியில உறவு முறையில திருமணம் முடியும். அதே சுக்கிரன் அந்த இடத்துல தொடர்பு பெற்றுச்சுன்னா அத்தை வழி உறவு முறையில பெண் அமையும், மாப்பிள்ள அமையும். இப்படி 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எல்லாம் லக்னம் பலம் பெற்றுச்சுன்னா அந்த 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு உண்டான பெரியவர்கள் எல்லாம் என்ன வயசானாலும் சரி அவர்கள் எல்லாம் மேடையில கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப ஒரு சிறப்பான திருமணமா அந்த பரம்பரையிலே யாரும் அப்படி திருமணம் நடத்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சிறப்பான அமைப்பு அந்த பொண்ணுக்கு ஒரு அம்சம் இருந்துச்சு. அப்ப அந்த பொண்ணு ஜாதகத்துல என்ன கிரக இணைவு நம்மளுக்கு சிறப்பா இருக்குன்னு நம்ம ஆய்வுக்கு எடுத்தோமா, இந்த இணைவு. அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவோம். அது மாதிரி அந்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லட்சணமா சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் மாமா மச்சம் மைத்துனர் அப்படின்னு எல்லாம் ரொம்ப சிறப்பா நாங்க அந்த திருமணத்தை செஞ்சு முடிச்சோம். அது மாதிரி 2, 7, 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியில கேந்திர திரிகோணத்துல இருக்கிறப்ப 23 வயசுல திருமணம் முடிஞ்சிருச்சு. அந்த பாப்பாளுக்கு 23 வயசுலயே திருமணம் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு விதிமுறையும் நாங்க சொல்றது பாத்தீங்கன்னா அனுபவத்துல பார்த்த விஷயங்கள், அனுபவத்துல நம்ம எடுத்து தினசரி பார்க்குற ஜாதகங்கள், நம்ம கிட்ட இருக்கிற ஜாதகங்கள் இப்படியெல்லாம் எடுத்து இந்த பொண்ணுக்கு ஏன் அதே குடும்பத்துல மதமாரி கல்யாணம் பண்ண பொண்ணு இருக்கிறா, அதே குடும்பத்துல முன்னோர்கள் ஆசீர்வாதத்துடன் ரொம்ப சொந்தக்காரர் நிறைய மண்டபத்துல இருந்து நாங்க அப்படி ஒரு சந்தோஷப்பட்டு கல்யாணத்தை நடத்தணும். அப்படி ஒரு திருமணம் பண்ற அமைப்பு அந்த பெண்ணுக்கு இருக்குது இல்லையா. அப்பங்களே என்ன கிரகம் பலமா இருக்கு அப்படின்னா இது போன்ற பாவங்களும் இது போன்ற கிரக அமைப்பு தான் அந்த பொண்ணுக்கு பலமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லி MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்கள் நம்மளுடைய சேனலை பாத்தீங்களா சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு பாத்தீங்களா ஷேர் பண்ணுங்க. இது பண்டமண்டல் விதிகள், இதெல்லாம் நீங்க அழகா வரிசைப்படுத்தி எழுதி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஜாதகம் வரப்ப இந்த விதிமுறை நீங்க பொருத்தி பார்த்தாங்களா ரொம்ப அழகா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இந்த விதிமுறை நீங்க வாடிக்கையாளர்கிட்ட ஜாதகம் பார்க்கறப்ப சொன்னீங்களா ஆமாங்க எங்களுக்கு இப்படித்தான் தொழில் இருந்துச்சு, இதைதான் தொழில் செய்யறோம், எங்களுக்கு திருமண அமைப்பு இப்படிதான் இருந்துச்சு, எங்க பையனுடைய நடவடிக்கை எல்லாம் இப்படிதான் இருந்துச்சுன்னு அவங்க அழகா ஆமான்னு தான் ஒத்துக்குவாங்க. அது மாதிரி நம்ம பண்டமண்டல் விதிமுறைகள் சுகநாடியில மிக சிறப்பா இருக்கும் சொல்லி வாய்ப்பளித்த நன்றி.